கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் இரும்பு மேம்பாலத்தில் திடீர் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் பீட்டர் ஜெரால்ட் வழங்க கேட்கலாம். பீட்டர் ஜெரால்ட், இது தொடர்பான முழு விவரங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையாக திருவனந்தபுரம் கன்னியாகுமரி இணைக்கின்ற பகுதியாக மார்த்தாண்டத்தில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்கின்ற சாலையை விரிவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்கள் தரப்பில் அப்போது எழுப்பப்பட்டு வந்தது. இதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சராக பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தபோது இந்த பகுதியில் இரும்பிலான ஒரு பாலம் அமைப்பதற்கான திட்டம் தீட்டப்பட்டது. இரும்பிலான பாலம் இந்த பகுதியில் அமைக்கக்கூடாது என எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதோடு மட்டும் இது ஆபத்தாக முடியும் என்கின்ற கோரிக்கையை வைத்து பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். அதையும் மீறி 2016ஆம் ஆண்டு சுமார் 228 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பாலம் என்பது துவங்கப்பட்டது. இந்த பாலத்தை பராமரிப்பதற்காக நெடுஞ்சாலைத்துறைக்கு 5 வருடங்கள் ஒப்பந்ததாரருக்கு 5 வருடங்கள் காலவாசம் வழங்கப்பட்டது. அப்பொழுது அந்த பகுதியில் சாலை சீரமைப்பு பணிகள் நெடுஞ்சாலைத்துறையினுடைய ஒப்பந்தக்காரை அப்போது செய்து வந்தார். இந்த பாலத்தில் ஆங்காங்கே சில விரிசல்களும் ஏற்பட்டதையும் சரி செய்தனர். இந்த பாலம் திறந்த பொழுது இந்த பாலத்தில் வாகனங்கள் செல்லும் பொழுது அசைவு ஏற்படுவதாக அப்பொழுது குற்றச்சாட்டு எழுந்தது. அப்பொழுது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சுமார் 100 வருடங்கள் இந்த பாலங்கள் ஆட்சி பிடிக்கும் உத்தரவாதமான என்கின்ற வாக்குறுதியை அளித்தார். ஆனால் தற்பொழுது இந்த பகுதியில் 3-4 இடங்களில் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக பம்மம் பகுதியில் இருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் உள்ள அந்த மேம்பால பாலத்தில் கம்பிகள் உடைந்து தெரியும் அளவுக்கு காங்கிரீட்டுகள் சீலமடைந்து காணப்பட்டு பாலத்தில் ஓட்டை விழுந்துள்ளது. இந்த பகுதியில் கனரக வாகனத்தின் டயர் என்பது அந்த பள்ளத்தில் இறங்கியிருந்தால் பெரும் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பும் என்பது ஏற்பட்டிருக்கும். ஆனால் தற்பொழுது இந்த பகுதியிலே போக்குவரத்து என்பது நிறுத்தப்பட்டு பாலத்தின் கீழ் பகுதியாக போக்குவரத்து தற்பொழுது இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பகுதிக்கு உளவங்கோடு சட்டமன்ற காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை கட்பட்டு உட்பட பலர் வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் விடுத்த கோரிக்கையை பொறுத்தவரை இந்த பாலம் பாதிப்பாக உள்ளது. எனவே இந்த பாலத்தை பாதிப்பு குறித்து உடனடியாக ஆய்வு செய்து மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்கள் சார்பில் எழுப்பப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.